ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அவர்கள் திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். 17ஆம் தேதி வரைக்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இன்றைய தினம் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நிகழ்வுகளை என்னென்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. இன்று தொடங்கக்கூடிய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்கான அறிவிப்பை சபாநாயகர் வெளியிட்டிருக்கிறார். இன்றைய அவை நடவடிக்கையில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைந்த புரட்சிமணி, குணசேகரன், கோவிந்தசாமி, அமர்நாத், அறிவழகன், அன்பரசன் என்கிற ராமலிங்கம், கலிலூர் ரகுமான், சின்னசாமி ஆகியோர் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து இரங்கல் தீர்மானம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மௌனாஞ்சலி செலுத்தப்படுகிறது. கேரள மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த அச்சுதானந்தன், ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். முதுபெரும் அரசியல் தலைவர் மற்றும் நாகாலாந்து மாநில ஆளுநர் கிலா கணேசன் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் மறைவுக்கும் தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழக அரசுடைய முதன்மை செயலாளராக இருந்த பீலா வெங்கடேசன் மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மௌனாஞ்சலி செலுத்தப்படுகிறது. இன்றைய அவை நடவடிக்கையில் மறைந்த வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில், ஏனால் அவர் தமிழக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஜூன் மாதம் அவர் மறைந்தார். இதன் காரணமாக மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவை நடவடிக்கைகள் இன்று ஒத்திவைக்கப்படும். மீண்டும் தமிழக சட்டப்பேரவை நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள், மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் குறிப்புகள், இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இன்று அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் தமிழக சட்டப்பேரவை நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். நன்றி பாஸ்கரன், உங்களுடைய தகவல்களுக்கு. ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அவர்கள் திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.